வணக்கம். தினக்குயில் செய்திகள். மழை விட்டு ஒரு வாரம் ஆகியும் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீர் வெளியேறாததால் ஓலைக்குடா மீனவ கிராம மக்கள் தவிப்பு. தர்மாக்கோல் போயாவில் வீடுகளுக்கு செல்லும் அவலம். ராமேஸ்வரம் தீவு பகுதியில் டிட்வா புயல் காரணமாக 10 நாட்களாக தொடர் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் குளம் போல தேங்கி வீடுகளுக்குள்ளும் புகுந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மழை நீர் தேங்கிய இடங்களில் நகராட்சி சார்பில் மின் மோட்டார்கள் வைத்து தண்ணீர் அகற்றப்பட்டு வருகிறது. எனினும் பல இடங்களில் தண்ணீர் முழுமையாக அப்புறப்படுத்தப்படாமல் மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் மழை விட்டு ஒரு வாரம் கடந்துவிட்ட நிலையில் காட்டுப்பிள்ளையார் கோயில், அண்ணா நகர், காந்தி நகர் மற்றும் ஓலைக்குடா பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்த மழை நீரை வெளியேற்ற முடியாமல் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஓலைக்குடா மீனவ கிராம மக்கள் தாங்களே ஏற்பாடு செய்து மின் மோட்டார்கள் வைத்து தண்ணீரை வெளியேற்றி வருகின்ற நிலையில் தற்போது நகராட்சி நிர்வாகமும் மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் வீடுகளை சூழ்ந்த மழை நீரை முழுமையாக அகற்ற முடியாமல் தற்போது வீடுகளுக்குள் தெர்மாக்கோல் போயாவில் சென்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி செல்லும் குழந்தைகள் வசதிக்காக அவர்களை மேடான பகுதிகளில் உள்ள உறவினர் வீடுகளில் தங்க வைத்து மக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். தமிழக அரசு பேரிடர் மீட்பு குழுவினரை அனுப்பி வீடுகளில் தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழை பெஞ்சதுலேருந்து 31ஆம் தேதி தான் ரொம்ப அதிகமான தண்ணி. ஒரு 10 வீட்டுக்கு இருக்கோம். இல்லை இருக்க தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு இருக்க முடியல. வீட்டுக்கு இருக்க முடியாதனால ஸ்கூலுக்கு போக முடியாதனால நான் போய் வேறு வீட்டில் தங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம். இதை ஏதாவது தண்ணியை எடுக்கிறதுக்கு நல்லா வழி பண்ணி உதவி பண்ணுமாறு. என் பேர் பிரபு. நான் ஓலைக்குடா கிராமம். என் பேர் பிரபு. நான் இந்த இடத்துல தான் குடியிருக்கேன். நான் கடந்த வாரம் அடித்த டிட்வா புயலில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏறிடுச்சு. ரொம்ப இப்போ ஒரு வாரம் ஆச்சு. மோட்டர் வச்சு தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு நிர்வாகம் ஏற்பாடெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நகராட்சி நிர்வாகமும் சேர்ந்து பண்ணுறாங்க. அவங்களோட தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு ஸ்கூல் பிள்ளைங்களும் அந்த போயா மரத்தில் வச்சு தான் ஏற்றி அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறைச்சிக்கிட்டு மோட்டர் வச்சு அடிச்சிக்கிட்டு. தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.